வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? கன்னிராசி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லேருந்து புதன் இருக்கிறது, 10ஆம் தேதி 9ல் இருக்கிறது. நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல கிளாரிட்டி கிடைச்சி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், அதனால் ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் 2ல் வந்து கேது இருக்குது. 2ல் கேது இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறதுலாம் இருக்கும். கொஞ்சம் பேசும்போது மட்டும் கராராக பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. என்னத்த லைஃப்பில் இருக்குது, சும்மா வந்து ஒருத்தனை வந்து கடிக்கிறனால வந்து என்ன கிடைக்க போகுது? கடிக்கிறதுனே அந்த மாதிரி அக்குன்னு கடிக்கிறது இல்லை, வார்த்தையால் கடிக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் அது தெரியும் எனக்கு. சில பேர் வந்து நடிப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப சிரித்து பேசினோம்னா வந்து நம்மகிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அதனால் வந்து வல்லுன்னு விழுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ் அப்படி தான். அவர்கிட்ட வந்து நீங்கள் நார்மலாக பேசும்போது நல்லவர் தான் பேசிட்டு இருப்பார். அதே அவங்க வேலை செய்கிறவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஃபைலை தூக்கி அடிக்கிறது, ஏன்னா நீ இது பண்ணியிருக்க அதை பண்ணியிருக்க, இதை பண்ணல அது பண்ணலன்னு சொல்லுவார். அது நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி இவர் நம்ம மட்டும் நல்லா பேசுகிறாரு, ஆனால் அங்கே மட்டும் ஏன் இப்படி கத்துறாரு ஒன்றும் புரியலேன்னு. அதுக்கப்புறம் சார் என்ன சார் இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே வந்துருப்பேன் சார், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னால், இல்லை சார் நான் கோவமே படுறதில்ல சார், இவங்க கத்துனா தான் வேலை செய்கிறேன்றானுங்க, அதனால் சும்மா நடிக்கிறேன், நான் எந்த கோவமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. அதனால் வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கோபதாபங்கள் வந்து பெரிய லெவலில் வச்சுக்காதீங்க. இருக்கிற ஒரு லைஃப் வந்து ஜாலியாக இருக்கிறது தான் மோட்டிவாக வச்சுக்கணும். என் லைஃப்பை நான் வந்து அப்படி தான் எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை இருக்கிற காலகட்டங்கள் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகவும் எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2ல் கேது இருக்கும்போது அந்த மாதிரி வெடுக்குன்னு பேச தோணும். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி 7 இருக்கும்போது காமன்ஸ் அந்த விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். லீகலாக இருந்தால் ஓகே, இல்லீகல்னால் பார்த்துக்க, அது உங்களுடைய சாமர்த்தியம். மற்றபடி வந்து உங்கள் முயற்சிகள்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு சொத்து விற்று அந்த சொத்துனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி வந்து 7 வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால அம்மா சம்மந்தமான விஷயங்கள், ஒய்ஃபு, இதெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்க மேலே ஒரு பற்று பாசம் எல்லாமே அதிகமாகவே இருக்கும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய இருக்கும். 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 6ல் வந்து வக்கரமாறு. 6ல் வக்கரமாறதுனால வந்து ஜென்ரலாக வந்து என்ன ஆகுனா, குழந்தைகள் வந்து கொஞ்சம் சுணக்கமாகவும் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை சனி வக்கரமாகுதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. சப்போஸ் உங்களுக்கு சனி வக்கரமாக இல்லைடா, கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். என்னங்க எது இருந்தாலும் ஒரு ப்ராசஸிங்கில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல ஸ்லோவாக கொடுக்குறான், வேலை கேட்டால் அதான் சொல்கிறான் அதான் சொல்கிறான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவுலாம் வந்து 8ஆம் அதிபதி கூட இருக்கும். சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், அதீதமான எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து அதிகமாக எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. இப்போது உதாரணம் சொல்ல போனோம்னா, மனைவிகிட்ட பேசும்போதே கூட பார்த்தோம்னா மனைவிகிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்காருங்க. அந்த நண்பர் பார்த்திங்கன்னா அவர் சொல்ல, என்னங்க இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இருக்குங்க, அப்படி வீட்டுக்கு இருந்து அப்படி வேலையை விட்டு வந்தோன்னே அப்படி இருந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க, இந்த கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிடுங்க, மிச்சர் சாப்பிடுங்க, கை காலை அமைக்கி விட்டுட்டுப்பா அப்படின்னு கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு என்கிட்ட வருத்தப்பட்டார். நான் சொன்னால், அந்த ஜென்ரேஷன்லாம் 1950 60 செத்து போயிட்டாங்க அவங்களாம், இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், அப்படி உங்களால் அந்த எதிர்பார்ப்புக்கு வாழ முடியல, நீங்களும் செத்துருக்குன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சில கேசஸ்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்துலேயே இருக்குது. சில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் பிறந்த ஆட்களும் இருக்காங்க இப்போது. அதுக்கிட்ட மாட்ட போட்டுக்கெல்லாம் முடிஞ்சதுக்காக. ஏன்னா இதை மாதிரிலாம் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா 8ல் வந்து 8ஆம் அதிபதி கூட இருக்கும்போது இந்த மாதிரி தோணும், புதுசாக தோணும், ஏதாச்சும் இந்த மாதிரி இடவடமாக பேசிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிறது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா இந்த 8ல் வந்து கிரகம் போகும்போது இவன் வந்து ரொம்ப ஓவராக எதிர்பார்ப்பான். ஏன்னா ஓவர் நைட்டில் ஒபாமா வர, ஓவர் நைட்டில் வந்து அப்படியே அம்பானி மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணங்கள்லாம் ஒன்று மாதிரி ஏடா கூட வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. பேராசையை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். எங்கள் ஜிகே அவர்கள் வந்து என்னோடய குருநாதர் வந்து அடிக்கடி சொல்வார், 8ஆம் இடமோ 8ஆம் அதிபதியோ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம பேராசையை தவிர்த்துட்டோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போய்டுங்க, ஒன்றும் பெரிய பாதிப்பு வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி உங்களுக்கு வந்து 8ல் ராகு. அந்த 8ல் ராகு வந்து என்ன பண்ணும் அப்படின்னும்போது கொஞ்சம்
என்ன சொல்கிறது, ஆப்போசிட் ஆளுகிட்ட பேசும்போது உஷாராக பேசணும். ராகுங்கிறது உங்கள் மூதாதையர் தான் வரும். ஸோ உங்கள் தாத்தன் பண்ண ஒரு அத்தனை அயோக்கியத்தனம், மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம் அத்தனையும் வந்து ஒரு ரிசல்ட்டாக கொடுக்குறதுக்கு தான் வந்து ராகு வரும். எல்லோரும் சொல்லலாம், சார் ராகு என்ன சார், ராகு வந்து இப்படி பண்ண முடியும். ராகு 8ல் இருந்துன்னா என்ன பண்ணுவோம், அந்நிய மதத்துக்காரர்கிட்ட பேசும்போது உஷாராக பேசணும். இந்த கட்சிக்காரங்கிட்டலாம் வந்து நான் வேறு ஏதாவது கட்சியில் போஸ்டிங் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு கட்சியில் போயிட்டு வேறு மதத்தை வந்து தூத்தி பேசுனீங்கன்னா இருட்டில் போகும்போது நல்லா கும்மாங்குத்தாக குத்திட்டு போயிடுவாங்க, ஊமை குத்தா 4 குத்து குத்திட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். பரவாயில்ல, சவுத் இந்தியாவில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து பேசுகிறதும் நிப்பாட்டிக்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க, தலைவர்கள் பேசுகிறாங்க, அப்புறம் ஆட்டில் ஏறி ஓடிடுறாங்க, அது வேறு பிரச்சனை கிடையாது. அது வந்து பேச்சு தான், அது பரவாயில்ல. நம்ம வந்து இந்த பக்கம் நாயெல்லாம் நிறைய குலைக்குதுன்ற மாதிரி நம்ம போயிடுறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதே வந்து நார்த் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரசியல் அராஜகங்கள் அதிகமாக தான் இருக்குது. அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, வாய வச்சுன்னு சும்மா இல்லாத வெளிநாட்டில் வேலை பார்க்குறவன் பாவம் 4 காசு சம்பாதிச்சிட்ருக்கான், அவன் பொழப்புலையும் மண்ணு போய் போட்டுருவாங்க போல இருக்குது. முஸ்லீம் கண்ட்ரீஸில் இருக்கிற இந்தியர்கள் மேலே ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து அக்கறை இல்லையோங்கிற ஒரு போக்கையும் கொண்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் பேசணும், நீ பாட்டுக்கு வாயையும் மற்றெல்லாம் மூடிட்டு நம்ம வந்து வேலையை பார்த்த விட எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து ஏதாச்சும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு பாப்புலாரிட்டியாகலாம் வந்து ஏடாடமாக பேசலாம். இந்த மாதிரி கேசஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். சில பைத்தியங்கள் நம்ம திருத்த முடியாது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் தேதி 9ல் வந்து சுக்கிரன் புதன் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருப்பீங்க. வேலைக்காகவும் அதாவது செய்கிற தொழிலுக்கு வந்து ஒரு அடுத்த லெவல் போகணுங்கிறதுக்காகவும் பெரிய முயற்சிகள். அதனால் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 9ல் வந்து சுக்கிரன் ஆட்சியோடு இருக்கும்போது நீங்கள் நினைத்த கல்வி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நல்லா வெற்றிகரமாக இருக்கும். சில நேரங்கள் வந்து அதுக்கான வேறு ஸ்டேட் போகிறதோ, வெளி மாநிலங்கள், வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெண்டிங் இருக்கும். லாபங்கள் வந்து நல்லாயிருக்கும். பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். அதெல்லாமே ரொம்ப நல்லது தான். என்னென்னா இந்த 8ஆம் அதிபதி கூட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கலுக்கு இருக்குன்றதுனால தான் இவ்வளவு சொல்கிறோன்னு சொல்லிட்டு நல்ல விஷயந்தான். ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். ஸோ காலையில் எழுந்துச்சு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணன்னு அமைதியாக வந்து உட்காந்து வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த வாரம் மட்டும் வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பார்த்து கொண்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.